ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய வழிபாட்டு முறைகளில் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் பிறந்த தினம் என ஒரு நாள் அனுஷ்டிக்கப்படுகிறது. அன்றைய நாளில் அவர்களை அவர்களுக்கு பிடித்த முறையில் வழிபடும் போது நம்முடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் என்பது ஐதீகம். அந்த வகையில் நாளைய தினம் ராமநவமி வருகிறது. இந்த ராமநவமியானது ராமரின் அவதார நாளாக அனுஷ்டிக்கப்படுகிறது. அன்றைய நாளில் ராமரை எளிதாக நம் வீட்டில் எப்படி பூஜை செய்வது, என்ன வைத்து பூஜை செய்வது, அந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய மந்திரம் இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். அத்துடன் நாளைய தினத்தில் நாம் கோவிலுக்கு செல்லும் போது ஆலயத்திற்கு தர வேண்டியது என்ன என்பதையும் ஆன்மீகம் குறித்த இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த வருடம் ராம நவமியானது நாளைய தினம், அதாவது 17/4/2024 அன்று அனுஷ்டிக்க வேண்டும். இதில் பலருக்கு சந்தேகம் உண்டு. ஏனெனில் இன்று மாலையில் நவமி திதி துவங்கி விடுகிறது. ஆனாலும் நாளைய சூரிய உதயத்தின் போது ராம நவமி திதி இருப்பதால் நாளைய தினத்தில் தான் இந்த வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வழிபாடு செய்ய காலை பிரம்ம முகூர்த்தத்திலிருந்து 7:30 மணிக்குள் செய்யலாம், அல்லது 9:30 10:30 மணிக்குள் செய்யலாம். முடியாதவர்கள் மாலை 6 மணிக்கு மேல் 7 மணிக்குள்ளாக செய்துவிடுங்கள். இந்த வழிபாட்டிற்கு உங்கள் வீட்டில் ராமர் படம் அல்லது ஆஞ்சநேயர் படம் போன்ற ஏதாவது இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லை என்றாலும் பரவாயில்லை, ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து அதையே ராமராக பாவித்து வணங்கலாம், தவறில்லை. நாளைய தினம் ராமருக்கு மிகவும் உகந்த நைவேத்தியமான சர்க்கரை பொங்கல், பாயாசம் போன்றவற்றை வைக்கலாம். இத்துடன் நீர்மோர் பானகம் மிகவும் உகந்ததாக சொல்லப்படுகிறது. ஏனெனில் ராம அவதாரத்தில் ராமர் மிக எளிமையாக வாழ்ந்ததால் இந்த எளிமையான நெய்வேத்தியத்தை நாளைய தினம் வைக்க வேண்டும். இத்துடன் துளசி மாலை கட்டாயமாக அணிவிக்க வேண்டும். வீட்டில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு ராமர் படத்திற்கு முன்பாக அமர்ந்து ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம என்னும் இந்த வார்த்தையை 108 முறை சொல்லுங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் சகல துன்பங்களையும் நீக்கும் என்று சொல்லப்படுகிறது. நாளைய தினத்தில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் ராமர் ஆலயம் அல்லது பெருமாள் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு கோவிலுக்கு வருபவர்களுக்கு நீர்மோர் தானமாக கொடுப்பது மிகவும் நல்லது. இத்துடன் ஸ்ரீராமருக்கு நாளைய தினம் துளசி மாலை வாங்கி சாற்ற வேண்டும். இது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை எல்லாம் நீக்குவதோடு செல்வ செழிப்புடன் வாழ வைக்கும் என்று சொல்லப்படுகிறது. நாளைய ராம நவமி தினத்தில் ராமரை எளிமையான முறையில் வழிபாடு செய்யுங்கள். இத்துடன் ஆலயத்திற்கு இந்த எளிமையான பொருட்களை வாங்கி தானம் செய்யும் பொழுது நம்முடைய செல்வ வளம் பெருகும். நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்து பலன் அடையுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தெரிஞ்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.